Welcome to School Bell Entertainment Channel. இந்த TLM கா வரிசைக்கான ஒரு TLM. கா கிக்கி குக்கு கே கை கோ கோ கௌ இக்கு அப்படிங்கிற வரிசைக்கான ஒரு TLM. இந்த TLM மாணவர்கள் பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த TLM நம்ம சுழல் அட்டையில் பண்ண போகிறோம். அதனால் வட்ட வடிவத்தில் ஒரு பேப்பரை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பேப்பரில் நம்ம 13 கட்டங்களாக பிரித்து கோடு போட போகிறோம். இங்கே பாருங்களேன், இதை போல் பென்சிலால் கரெக்டாக அளந்து கோடு போட்டுக்கோங்க. கவுக்கு காவுக்கு இதுக்கெல்லாம் சின்ன கட்டமாக இருக்கலாம். அந்த கவு கோகோ கை இதை போல் 2-3 எழுத்துக்கள் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு பெரிய இடைவெளி விட்டுக்கோங்க. ஒரு கட்டத்துலேயும் ஒரு கலர் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு அட்ராக்ஷனாக நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் கலர் அடித்து முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு வண்ணமடித்த ஒரு சர்க்கரம் போல் அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, அந்த சுழல் அட்டையில் அட்டாச் பண்ணிவிடுங்க. சென்டரில் ஒரு ஹோல் போட்டு இந்த பேப்பரையும் அதோட ஜாயின் பண்ணிடலாம். இந்த பேப்பர் தான் அங்கே சென்டரில் ஒரு சுற்றுற மாதிரி ஒரு இதை கொடுக்கும். அதை நம்ம தனித்துவமாக பிரித்து காட்டணுங்கிறதுக்காக நம்ம அதில் ஒரு டிசைன் மேக் பண்ணிக்கலாம். நான் இங்கே பச்சை கலரில் மார்க்கர் எடுத்து கோடு போடுறேன். இப்போ நம்ம இந்த சக்கரத்தில் அட்டாச் பண்ணுற மாதிரி மணிகள் முன்னாடியும் பின்பக்கமும் மணிகளை நடுவில் சேர்த்து கயிறால் கட்டி நம்ம அந்த சுழல் அட்டையை ஸ்ட்ராங்காக செஞ்சிடலாம். இதை பாருங்களேன், எவ்வளோ அழகாக சுற்றுது பாருங்கள் சுழல் அட்டை. இதுக்கப்புறம் என்னென்ன விதமான செயல்பாடுகள் செய்யலான்னு பார்க்கலாம். சின்னதாக A4 ஷீட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம இந்த எழுத்துக்களை எழுத போகிறோம். சுற்றியும் எழுதி ஒட்ட போகிறோம். முதல்ல நம்ம பேப்பரை வட்டமாக ஒட்டிக்கலாம். ஒட்டின பிறகு பென்சிலால் அந்த நகரக்கூடிய பட்டையில் க அப்படிங்கிற எழுத்தை நம்ம எழுதுகிறோம். எழுதின பிறகு ஒரு எழுத்துக்குமான தனித்துவமான சில குறிகள் இருக்குல்ல, புள்ளி வைக்கிறது, ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, துணைக்கால், இதை போல் நம்ம எந்த இடத்துல நம்ம அதை எழுதி பார்த்தா இதோட கரெக்டாக பொருந்தும், எந்த இடைவெளி பிரச்சனை இல்லாமல், பெரிய எழுத்து சிறிய எழுத்தாக இல்லாமல் நம்ம பொறுத்துறப்ப ஒரே மாதிரி அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பென்சிலால் எழுதி அதை ஒரு வாட்டி ரஃப்பாக நம்ம உருவாக்கி பார்க்கலாம். பொருத்தி பாருங்கள். நம்ம பென்சிலால் எழுதுகிறப்பவே சுற்றி பொருத்தி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு என்னென்ன விதமான கோளாறு வருது அப்படின்னு பார்த்து அப்படியே அழிச்சிட்டு நம்ம கரெக்டாக எழுதிக்கலாம். துணைக்கால் போடலாம். அந்த கீ அப்படிங்கிற எழுத்துக்கு நம்ம அந்த கா எழுத்தை வச்சு மேலே கோடு கிழிக்கலாம். அப்படி வச்சு நம்ம அந்த கா அப்படிங்கிற எழுத்தை அந்த A4 ஷீட்டு மேலே பதிச்சு நம்ம அதை வரைகிறப்ப தான் அந்த உருவாகக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் கரெக்டாக உருவாகும். கூக்கும் 2 எழுத்துக்கும் அதை நம்ம பொறுத்துறப்ப சரிப்பட்டு வராது. அதனால் அதை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக
அந்த 2 எழுத்தையுமே அந்த குட்டி A4 ஷீட்டில் நம்ம எழுதிடலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம அழகாக எல்லாத்தையும் ஹெச் பென்னால் எழுதி உருவாக்கியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விதத்தை பார்க்கலாமா? இக் இக் க. இங்கே நம்ம அந்த அந்த பின்பக்கமாக இருக்கிற ஷீட்டில் நம்ம எதையுமே எழுதலை. கா கா. கி 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 கீ கீ. கூ எழுத்துக்கு நம்ம சரியாக வரல, அதனால் நம்ம அதை படிக்கிறப்ப மடக்கி வச்சுட்டு படிக்கலாம். கு கு. அடுத்ததா மறுபடியும் மடக்கி வச்சுட்டு கூ கூ. கே. பார்த்தீங்களா, அது 2 எழுத்துமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. கே. 2 எழுத்தையுமே சேர்த்து அந்த A4 ஷீட்டில் எழுதி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. கை கை. நம்ம அதை கரெக்டாக அளவு பார்த்து எழுதுன்றதுனால அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. இதுவே நம்ம கண்ணாப்னான்னு எழுதியிருந்தால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கோ 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 கோ. கௌ கௌ. மறுபடியும் இக் இக் க கா. இப்படி இதை போல் பயிற்சிகளை நம்ம மாணவர்கள் கையில் கொடுத்து அவங்களே இதை இந்த செயல்பாட்டை இந்த டிஎல்எத்தை பயன்படுத்துகிறப்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அவங்களுடைய க கா அப்படிங்கிற வரிசை வெறும் கற்றலாக மட்டும் இல்லாமல் அது ஆழ்மனதில் பதியும், நிரந்தரமாக அவங்களுக்கு எழுத்துக்கள் மறக்காமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சசா வரிசைக்கு டாட்டா வரிசைக்குன்னு நீங்கள் எல்லா வரிசைக்குமே உருவாக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த எழுத்துக்களை மட்டும் காங்கிற இடத்துல டா மட்டும் போட்டால் போதும். அப்புறம் சில பல மாற்றங்களை மட்டும் செஞ்சு நீங்கள் மற்ற எழுத்துக்கும் உருவாக்கிக்கலாம். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது தூண்டுதலை ஏற்படுத்தியிருந்தால் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.